தமிழகத்தில் சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸி சேவையை நடத்தணும் அப்படின்றக்கான அனுமதிக்கிறதுக்கான விதிகளை உருவாக்க கோரி மதுரையைச் சேர்ந்த நவீன்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற அமர்வில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தற்போது நீதிபதிகள் மத்திய மாநில அரசுகள் தொடர்பாக பதில் மனுவை தாக்கல் செய்யணும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்துட்டு இருக்கோம். பைக் டாக்ஸிகளுக்கு உரிமம் வழங்குவது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸி சேவையை நடத்த அனுமதிப்பதற்கான விதிகளை உருவாக்க கோரி ஒரு வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பாக தான் தற்போது மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்க நாம கேட்கலாம். மாரிசாமி வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்துல சட்டப்படி உரிமம் வழங்கி பைக் டாக்ஸி சேவையை நடத்த அனுமதிப்பதற்கான விதிகளை உருவாக்க கோரி ஒரு வழக்கு தொடரப்பட்டது உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில். இந்த வழக்கு தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த வழக்கை தொடர்ந்தவர் மதுரையைச் சேர்ந்த நவீன்குமார். இவர் ஒரு பொதுநல வழக்கை தொடர்றாரு. அதுல தமிழகத்தில் ராபிடோ, ஓலா, ஊபர் போன்ற டிஜிட்டல் மைய பைக் டாக்ஸி சேவைகள் அதிகரித்து வருது. இவை பலருக்கும் பலனடிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. ஆனா இந்த சேவைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு அரசின் திட்டமோ விதிகளோ இல்ல. ஆட்டோ டாக்ஸி, ஆட்டோ ரிக்ஷா போன்றவைகளை பைக் டாக்ஸி சேவைகள் தனித்து இயங்க முடியாது. அதாவது டாக்ஸி போல பைக் டாக்ஸி தனித்து இயங்க முடியாது. அவை முழுமையாக சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் நிறுவனங்களை சார்ந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆகவே டிஜிட்டல் தளங்கள் மூலமா தான் இயங்கி வருது. அதே சமயம் பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மீது அடிக்கடி அபராதம் விதிப்பது, ஃபைன் போடுறாங்க, வாகனங்களை பறிமுதல் செய்யறாங்க, மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்படுது. இதனால ஆகவே இதுக்கு ஒரு விதிகளை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுவரை பைக் டாக்ஸி ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை வழங்கணும்னு கேட்டிருக்காரு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை நீதிபதிகள் சதீஷ்குமார், ஜோதிராமன் ஆகியோர் கொண்ட அமர்வு, 2 சக்கர வாகனத்தில் எவ்வாறு பைக் டாக்ஸி போல அனுமதிக்கலாமா, 2 சக்கர வாகனத்துல ஓட்டுறவங்களை அனுமதிக்கலாமா, அதுல அரசின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வழக்கு தொடர்பா மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்யணும்னு சொல்லி உத்தரவிட்டு வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.